Hi friends, welcome to Chennai food. உருளைக்கிழங்கும் முட்டையும் இருந்தால் போகிறோங்க 5 நிமிஷத்தில் சட்டுன்னு நாம் ரெசிபி ரெடி பண்ணிடலாம். அது என்ன ரெசிபி, அது எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முட்டையும் உருளைக்கிழங்கையும் வச்சு நம்ம புதுமையான ரெசிபி செய்ய போகிறோங்க. அதுக்காக நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். தோல் சீவிட்டு நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இல்லைனா உருளைக்கிழங்கு கருத்து போயிடும். அதுக்காக தான் இதை நாம் இப்போ கிரேட்டரில் துருவி எடுத்துக்கலாம். இந்த பெரிய ஹோல்ஸ் இருக்கிற ஹோல்ஸில் தான் நான் திருவ போகிறேன். நல்லா துருவிக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி நான் எல்லாத்தையும் துருவிக்கிறேன். நான் எடுத்த 3 உருளைக்கிழங்குமே நான் துருவி எடுத்துட்டேங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி இருக்கும். இந்த தண்ணி எல்லாத்தையும் நம்ம பிழிஞ்சு எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ தண்ணி கொட்டுது. இது எல்லாத்தையும் பிழிஞ்சிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றிக்கிறேன். இந்த மாதிரி பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே நம்ம பிழிஞ்சு எடுத்தாச்சுங்க. அடுத்ததாக ஒரு குட்டி மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நாம் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகுத்தூள் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எத்தனை முட்டை எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்போல் சேர்த்துக்கோங்க. 2 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு, அதையும் சேர்த்துட்றேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்தேன், அதனால் 2 முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ உருளைக்கிழங்கு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்போல் முட்டை சேர்த்துக்கோங்க. முட்டை நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. அவ்வளோதான், முட்டை நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம இப்போ ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேனை சூடுபடுத்திக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து விட்டுக்கலாம். இந்த ஆயில் நல்லா பேனில் ஸ்ப்ரெட் ஆகணும், அது மாதிரி பண்ணிக்கோங்க. நாம் தண்ணி புழிஞ்சு வச்சுருக்கிற கிரேட் பண்ண இந்த உருளைக்கிழங்கு அதை ஃபுல்லாக நம்ம பரவலாக பரப்பி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கை பரப்பி விட்டதும் இந்த கலந்து வச்சுருக்கிற முட்டையை நம்ம அதில் சேர்த்து விட்டுக்கலாம். அப்படியே ஃபுல்லாக பரவலாக சேர்த்துக்கோங்க. மீதம் இருக்கிறத நடுவில் சேர்த்து விட்டுடலாம். சேர்த்துட்டு இந்த உருளைக்கிழங்கை லைட்டாக இதில் வச்சு அழுத்தி விட்டுடுங்க. மீதம் இருக்கிற உருளைக்கிழங்கையும் நம்ம மேலே ஒரு லேயர் கொடுத்துடலாம் லைட்டாக. அடுத்ததாக இது மேலே லேசாக சீஸை நம்ம துருவி விட போகிறோம். ஃபுல்லாக பரவலாக படும்படியாக அப்படியே துருவி விட்டுக்கோங்க. சீஸை ஃபுல்லாக துருவி விட்டதுக்கப்புறமா மீதம் இருக்கிற இந்த கொஞ்சம் உருளைக்கிழங்கு அதையும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இது மாதிரி லேயர் பை லேயராக போடும்பொழுது டேஸ்ட் நல்லாயிருக்கும். மொத்தமாக போடாமல் நம்ம ஒவ்வொரு லேயராக பரப்பி விட்டுட்ருக்குறோம். லைட்டாக ஓரத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் இது மாதிரி சரி பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. 2 நிமிஷம் மூடி போட்டு விட்டுடலாம். மூடி போட்டு இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் மூடி ஓப்பன் பண்ணிடுறேன். லைட்டாக மிளகுத்தூள் தூவி விட்டுக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன், அதை பரவலாக இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக சால்ட்டு, அதையும் தூவிக்கலாம். 1 பிஞ்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதை நாம் திருப்பி விடணும். திருப்பி விடுறதுக்கு லைட்டாக தூக்கி பாருங்கள். நல்லா வெந்து வந்துச்சுன்னா நீங்கள் திருப்பி விடுங்க. இல்லைனா கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு திருப்பி விடுங்க. நான் திருப்பி போட்டுட்டேங்க. மறுபடியும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 1 நிமிஷம் மூடி போட்டு விட்டுடலாம். மூடி போட்டு விட்டு இப்போ 1 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன். இப்போ நல்லாவே வெந்துட்டுருக்கு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக நம்ம முட்டையும் உருளைக்கிழங்கையும் வச்சு ஹெல்த்தியான சைடிஷ் பண்ணியிருக்கோம். இதை சைடிஷாகவும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர் ரெசிபியாகவும் சாப்பிட்லாம். ஏன்னா உருளைக்கிழங்கு, முட்டை, நம்ம சீஸ் இதெல்லாம் தான் சேர்த்துருக்கோம். ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபின்னு சொல்லலாம், புதுமையான ரெசிபின்னு சொல்லலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உருளைக்கிழங்கு முட்டையை வச்சு ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ஆம்லேட் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. சட்டுன்னு இதை செஞ்சிடலாங்க. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம், நைட்டு டின்னருக்கும் செஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.